guys, welcome back to YouTube channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரெக்ட் டேட் வந்து 5ஆம் தேதி இன்னைக்கு. சோ நமக்கு 6ஆம் தேதி காலையில வந்து பிரைட் கிளம்பணும். சோ நம்மளோட vlog வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ இப்போ பாத்தீங்கன்னா கரெக்ட் டைம் வந்து 11. சோ டைம் பாத்தீங்கன்னா 11:30 ஆச்சு. நம்ம வந்து தூங்க போறோம். இப்போ நம்ம தூங்குறதா காலையில நம்ம வந்து எந்திப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மார்னிங் பிரைட் எல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா காலையில எந்திக்கணும்ல. என்னோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து வீடியோ எடுக்க முடியும் கைஸ். அப்புறம் இது வரைக்கும் தந்த சப்போர்ட்டுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா 11:30 ஆச்சு, எல்லாரும் தூங்குறாங்க. ஸோ அகல்யா, சாந்தினி 2 குண்டமாவும் தூங்குது. ஸோ தூங்குறதுனால வந்து வீடியோவில் ஆட் ஆகலை. யூடியூப்னு சொல்லும் போதே அது உயிர் பயந்து ஓடிடுச்சு ரெண்டும். இப்போ டைம் 4 o'clock ஆச்சு கைஸ். நம்ம வந்து பிரைடுக்கு கிளம்ப போகிறோம். அகல்யா, திரீனா நம்ம 2-வீலரில் தான் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம இவ்வளோ மார்னிங் வந்து 3 பேருமே போகிற பிரைடு வந்து இதுதான் ஆக்சுவலாக. ஸோ கிளம்ப போகிறாங்க கைஸ். இப்போ வந்து டைம் கரெக்டு 4:30 ஆச்சு. ஸோ அகல்யா, குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாம் பாதி தூக்கத்தில் தான் எழுந்திரிச்சிட்டு இருக்கு கைஸ். அதான் ஃபேஸ் இப்படி இருக்கு. டீ கைஸ் காலையில் 4 மணிக்கு. Cheers. ரோட்ல யாருமே இல்ல गाइस. நம்ம மட்டும் தனியா போறோம். நம்ம 10 ஆளை கூட்டிட்டு போறாங்க. ரோட் ஃபுல்லா குண்டு புளியா இருக்கு गाइस. உங்க ஊரோடலாம் இல்ல गाइस. அது அதை விட மோசமா இருந்துச்சு. அப்படிதான் சொல்லுங்க गाइस. நமக்கு ரோடுங்கற பேராவது இருக்கு. அங்க அதுவும் இல்ல. ரொம்ப மோசம். கேரளா மீன்ஸ் தமிழ்நாடு. அதான் நம்ம ரோடு எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம வெளியே இது வேண்டாம். என்ன மண்டை வந்துட்டு இருக்கு? எங்கே போய் நிற்கிறாங்க? என்ன பாருங்க வந்துட்டு இருக்கு. இறங்குறா? ஆமாம் இறங்கலாம். ஃபுல்லாக இருக்கும். அந்த மகள் இது அக்கா ஃபுல்லா தோறக்கா. அவன் மல்லாக்க விழுந்துருவான் போல. ஆமாம். ஓகே. அது வச்சது போதும். நீ இந்த சைடு எடு. போமா? போலாம் போங்க.
வந்து நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். அப்புறம் அகல்யா தான் எப்போவுமே வந்து எங்கூட வரும்போது க்ரிம் பண்ணுவாங்க ஹேரு. ஸோ நான் வந்து அவங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்கேன். சீக்கிரமாக முடிச்சுட்டு அவங்க வந்து செட்டில் மேக்கப் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க சொன்னதை விட அவங்க டேயே பெஸ்ட் ஆக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ப்ரைடுக்கு வந்து அவங்க ஃப்ளவர் வாங்கலை, ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டாங்க, அதை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது 6க்கு மேக்கப்னால் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 5க்கு நைட்டு தான் கால் பண்ணாங்க. ஸோ அதனால் திடீர்னு அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண முடியலை. நம்ம என்ன பண்ணோம்னா அவங்கக்கிட்ட வந்து இருக்கிற ஃப்ளவரை வச்சு நம்ம செட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லை டெக்கரேஷனுக்கு வந்து கொஞ்சம் வீடியோ முன்னாடி போட்ட கிளிப்பில் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், அகல்யா வந்து டெக்கரேஷன் ஃப்ளவர் வந்து எடுத்துகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா ஃப்ளவர் இல்லை அங்கே. அதனால நம்ம என்ன பண்ணோன்னா அந்த டெக்கரேஷனில் இருக்கிற ஒயிட் ஃப்ளவரில் வந்து கலர் கொடுத்து தான் அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து செட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி ஹேக்கு வந்து நிறைய பிகினர்ஸான மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த கிளிப்பை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறதுக்கு எடுத்தோம். நம்ம வந்து சம்டைம் நம்மக்கிட்ட ஃப்ளவர்ஸ் இல்லை கான்ட்ராஸ்ட்டாக பண்ணுறதுக்கு அதுக்குன்னு சொல்லும் போது என்ன பண்ணணுன்னா இதே மாதிரி இருக்கிற ஒயிட் ஃப்ளவரில் வந்து ஐஷேடோ பேலட்டில் இருந்து கலர் கொடுத்தாலே அது வந்து அவங்களுக்கு செட் பண்ண முடியும் நம்மளால். இதில் என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளவரில் வந்து யூபினை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் செட்டாக இருக்கும். அது கலண்டு விழாது, கொஞ்சம் டைட்டாகவே வச்சா போதும் அந்த ஃப்ளவர் வைஸில். ஏன்னா ஃப்ளவரும் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நம்மளால் செட் பண்ண முடியலை. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து அந்த டைம் கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இன்னொருத்தர் வந்து அவங்களோட எஸ்டர்டே மேக்கப் வந்து ரொம்ப சொதப்புனால தான் இதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா ஆக்சுவலாக என்கிட்ட கேமரா இருக்கனால வந்து நமக்கு அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோஸ் அண்ட் கேமரா வந்து நமக்கு இருக்கிற பேக்ரவுண்டில் நாங்கள் எடுத்துருவோம். ஏன்னா சம் ரைட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் அவங்கள வந்து நம்பிட்டே இருக்க முடியாது எப்போவுமே. சாந்தினி என் கூட எப்போவுமே இருந்துச்சுன்னா சாந்தினி தான் ப்ரைடுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும். ஏன்னா நானும் அகல்யா வந்து மேக்கப்லேயே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து சாந்தினி கேமரா வந்து மேனேஜ் பண்ணும். அதுவே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நேற்றும் அதேமாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்புறமா கிளம்பிட்டோம். ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு இந்த ப்ரைட் முடித்ததுக்கப்புறமா வந்து 2 ப்ரைடுக்கு மெஹந்தி போட போனோம். ரெண்டுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்ததுனால வந்து சீக்கிரமாகவே எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சிச்சோ அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் முடிச்சிட்டோம் மேக்கப்பை. பைத்தியக்காரி இந்த பாரு இருக்கு, இங்க பாரு காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அகல்யா வந்து கொய்யாப்பழம் பறிக்கிறதுக்கு வந்து மரத்தில் ஏறி இருக்க குரங்கு மாதிரி. ஏற்கனவே இவ ஏறினா பார்த்துச்சுன்னா இவளுக்கு பழக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ட்ரை பண்ண மேலே வந்து விழுதாத ஃபோனை இப்போ தான் எடுத்தேன். கொய்யாப்பழம் பறிச்சிட்டோம். சீதாப்பழம் பாப்பு உனக்கு ரொம்ப ப்ரைடு முடிச்சு நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு மெஹந்தி போட போகணும். அது ஒரு 2 ப்ரைடுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இன்னொரு ஊருக்கு போக போகிறோம். ஸோ வீடியோ வந்து காமிக்கலாம். இப்போ வந்து நம்ம குளிக்கணும். நான் குளித்து ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு தான் நம்ம போக முடியும். அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ரைடு முடிச்சுட்டு இப்போ வந்து மெஹந்தி போட போகிறோம். நானும் அகல்யா தான் மெஹந்தி போட போகிறோம். நம்ம புதுக்கோட்டையில் தான் சண்டே வெட்டிங். இல்லை நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டும் மண்டே வந்து வெட்டிங். மண்டே வெட்டிங். ஆமாம் நாளைக்கு ஸ்டே தான். இவங்களும் ஸ்டே. திருப்புங்க. நீ போட்டுக்கோ, இல்லை நான் வீடியோ எடுத்துக்கிறேன். எனக்கு ஷார்ட் வேணும். ஃபைனலி ஃபஸ்ட்டு மெஹந்தி ஒர்க்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அறந்தாங்கி போகணும். அதுக்கு முன்னாடி ஸ்டுடியோ போகணும். ஸ்டுடியோவில் போகும்போது வீடியோ கிளிப் எடுக்க முடியலை ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா நம்ம வந்து அறந்தாங்கி ரொம்ப நேரம் பஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியில் வந்து பஸ் கிடச்சிருச்சு. இல்லை மியூசிக் போட்டிருக்கனால காப்பி ரைட் வரும்.
அதனால தான் நம்ம வந்து மியூசிக் கட் பண்ண பெஸ்ட்டில் ரொம்ப வைபாக சாங் போட்டிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்மளும் பாடிட்டு இருந்தோம். பட் காப்பிரைட் இஷ்யூனால வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து போட முடியாதுல்ல கைஸ். நம்ம இப்போ சாப்பிட வந்துட்டோம். ஏன்னா நம்ம வந்து ப்ரைடு முடிச்சு இங்கே வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. இனிமேல் தான் நெக்ஸ்ட் வந்து மெஹந்தி போட போகணும். ஆக்சுவலாக அறந்தாங்கில் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பஸ் ஏறணும். ஸோ இந்த பஸ் தான் எங்களுக்கு ரொம்ப லேக் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப லேட்டானனால நாங்களும் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம், பயந்துட்டோம். ஆனால் பரவாயில்ல, பஸ்ஸில் இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்து ஜாலியாக இருந்துச்சு. சீட் கிடைக்கல. ஆனால் அகல்யா வந்து எப்படியோ ஏதோ ஒரு இடத்துல வந்து உட்காந்துருச்சு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ப்ரைடு. இது ஆக்சுவலாக என்னோட 7th 8th ப்ரைடு தான் இவங்க. அவங்களுக்கு தான் நம்ம வந்து மெஹந்தி போட வந்தோம். சேம் டிசைன் வந்து அவங்களுக்கும் போதும்னு சொன்னதுனால மார்னிங் நம்ம என்ன டிசைன் போட்டோமோ அந்த டிசைன் தான் போட்டிருக்கோம். ஆனால் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ நேற்று வந்து ரொம்ப டயர்டாக இருக்கனால வைண்ட் அப் வீடியோ வந்து எடுக்க முடியலை. ஸோ அதுக்காக தான் ஒரு வைண்ட் அப் வீடியோ வந்து இப்போ எடுக்கிறேன். என்னோட ஒரு பிஸி டே வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ முகூர்த்தம்னால நம்ம வந்து நம்மளோட ஊர் டே வந்து இதே மாதிரி தான் போகுது. ஸோ நம்மளோட சேனல் வந்து எல்லாருக்குமே பிடிக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.